போலாம்ல. அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை சட்டக்கல்லூரியில் 3வது பட்டமளிப்பு விழா. இது வரைக்கும் இந்த கல்லூரி ஆரம்பிச்சிருந்தது, இதான் 3வது பட்டமளிப்பு விழா. பல ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடைபெறாத காரணத்தில் மொத்தமாக சேர்த்து வச்சு இன்னைக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஸ்டேஜாக வச்சிருக்கோம். இன்னைக்கு பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற நீதியரசர் திருமதி மோகனா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க சமீபத்தில் தமிழகத்தை சேர்ந்து வழக்கறிஞராக தமிழகத்தை சேர்ந்த ஒரே நீதிபதி, வழக்கறிஞராக நேரடியாக நீதிபதியானவர். ஸோ அவர் வந்தது கண்டிப்பாக இந்த கல்லூரிக்கும் எல்லாருக்கும் இங்கே பட்டம் வாங்கின அனைத்து மாணவர்களுக்கும் மிகப்பெரிய பெருமை. இன்னைக்கு பட்டமளிப்புல நல்லபடியாக முடிஞ்சு சுமார் ஒரு 650 மாணவர்கள்கிட்ட இன்னைக்கு பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு அவங்க பட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். முதல்வரின் கரூர் பயணத்துக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல, ஏற்பாடு குறித்து விரைவில் எல்லா ஏற்பாடுகளை குறித்தும் அறிவிப்பு வரும், அபிஷியலா அறிவிப்பு வரும். அது வரைக்கும் பொறுத்திருக்கலாம். இது பல வருஷத்தான கோரிக்கை, அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கை. ஸோ அதனால எல்லாரும் ஆதித்யாவும் அழைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கோரிக்கையை ஏற்று இந்த மாதிரி பேர் அவர்கள் இல்ல, உச்ச நீதிமன்றம் அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி இவர்கள் சொன்ன பிறகு இவர்களுக்கு இன்னும் என்ன செய்யறதுன்னு புரியல. அதாவது முதல்வர் கரூருக்கு போறோம்னு ஏன் பயம்? சரி, சிபிஐ போய் என்ன பெட்டிஷன் கொடுக்க முடியும்? சிபிஐ அவங்களுடைய விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. சிபிஐ போய் என்ன பெட்டிஷன் கொடுக்குறீங்க? என்ன விசாரிக்கும் சகோதரர் ஆதவர்ஜன் மேல என்ன செய்யறதுன்னு புரியாம ஏதாவது ஒரு விதத்துல எந்த விதத்திலேயாவது கரூர் போறதை தடுக்கணும். முதலாவது கரூர் போறதால இவங்களுக்கு என்ன பயம்? முதல்வர் கரூருக்கு போறதுனால என்ன பயம் இருக்கு உங்களுக்கு? இப்பவே இவ்வளவு பெட்டிஷன் போடுறாங்கல்ல. அப்ப போன வருடம் இப்ப இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு முதல்வருடைய கரூர் பயணத்தை இவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்திருப்பாங்க? எதனால முதல்வர் கரூருக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அங்க போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க? சோ இவ்வளவு தூரம் இப்பவே எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க முன்னாடி எல்லாம் என்னென்ன செஞ்சிருப்பாங்கன்னு மக்கள் எல்லாம் அனைவரும் தெரிஞ்சுக்கணும். சிபிஐல போய் என்ன பண்ணணும்? சிபிஐ என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்க? என்ன பண்ணணும்? சிபிஐ அவங்களுடைய விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு பெண்டிங் இருக்கு. இவர்கள் சிபிஐயிடம் என்ன சொல்ல முற்படுகிறார்கள்? இவர்கள் இந்த கேஸை வச்சு என்னென்ன விளையாட்டு காட்டாலும் எங்க கட்சியையும் எங்களுடைய முதல்வரையும் நம்மளுடைய முதல்வரையும் முடக்க பார்த்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் தானே. அந்த ஒரு வாரம் கட்சியை முடக்கவும், எங்கள் அனைவரையும் முடக்கவும், முதல்வரையும் முடக்கவும் அனைத்து வேலைகளும் செஞ்சாங்க. அனைத்திலும் தோற்று போய் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசியில் உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு, முதல்ல போய் எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்க, ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்க. எஃப்ஐஆர் கூட படிக்காத அளவுக்கு ஒரு வழக்கறிஞர் டீம் அதை வச்சு எஃப்ஐஆர் நீங்க போய் பெட்டிஷனை ஃபைல் பண்றீங்க, முதல் எஃப்ஐஆர் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுவுமே தெரியாத ஒரு டீம் வச்சுட்டு நீங்க உச்சநீதிமன்றத்தோட எல்லாருடைய நேரத்தையும் வீணடித்து நீங்க அதுல போய் முதல்வரை பத்தி தவறா சொல்றது. அது எஃப்ஐஆர்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாம போய் சொல்றாரு. இன்னும் சிபிஐ அவங்களுடைய சார்ஜ் ஷீட்டையும் ஃபைல் பண்ணல. எதுவுமே தெரியாம போய் அங்க போய் நிக்கிறது. கரூருக்கு ஒரு முதல்வர் போறதுனால என்ன பயம் உங்களுக்கு? சோ எதுவுமே தெரியாமல் இவங்க போய் நின்றுட்டு இப்ப அதோட அடுத்த வேலை தான் சிபிஐ பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இவங்க தானே சிபிஐ வேணான்னாங்க. இவங்க தானே சிபிஐயோட அனைத்து விசாரணை எதிர்த்து அவங்களுடைய ஆட்சி காலத்துல போய் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்? என்ன விசாரிக்கணும் சிபிஐ? என்னதான் விசாரிக்கணும் சிபிஐ? ஆர்எஸ் பாரதிக்கு வீட்டுல எந்த வேலையும் இல்ல, அவர் அந்த கட்சியில வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா ஆர்எஸ் பாரதி ஒரு பெட்டிஷன் எடுத்து சிபிஐ கொடுத்துருவார். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் பதில் சொல்லிட்டு தேவையில்லை. இன்னைக்கு அரசு மக்களுக்கான அனைத்து வேலைகளும் சிறப்பாக செஞ்சுட்டு வருது. முழு அளவில் அரசு இயந்திரம் மக்கள் பணியை செஞ்சுட்டு வராங்க. சோ இதை அனைத்தையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்னைக்கு இவர்கள் 2 பேரும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சு விட்டது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை அமைக்கணும்னு பார்த்தாங்க. அனைத்தும் தோல்வி அடைந்து இந்த 2 கட்சியும் இன்னைக்கு தேய்ந்து கொண்டே போய்கிறது. இத்தோட இந்த இன்னொரு ஒரு சில மாதங்களில் இந்த கட்சியில் ஆளே இல்லாமல் போய்விடும் அளவிற்கு இருக்குது. இன்னொரு 10-15 பேரை தவிர இந்த 2 கட்சியிலும் அதிமுக திமுக ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில் தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இவர்களுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள். அமைச்சர் பதவியில ஒருத்தர் இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு இருந்தாலும் ஒரு செட்டில் டவுன் ஆகாத பேச்சுகளாவே இருக்குது. திருமாவளவன் கூட அதெல்லாம் என்ன இருந்தாலும் எங்களோட அரசியல பங்கெடுத்து எங்களுடைய கூட்டணியோட இருக்காங்க. சோ ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பாக என்ன கருத்தா இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டு செய்யறோம். அதுல எந்த பெரிய பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியல. மிகவும் இணக்கமாக அடுத்த கட்ட கூட்டத்திற்கும் ஏற்கனவே முதல்வர் தலைமையில அனைத்து கட்சி தலைவரோடும் ஒரு கூட்டம் நடந்தது. இன்னும் அடுத்த கட்ட கூட்டத்திற்கும் மிக விரைவில் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுல ஏற்கனவே அறிவித்தது போல கூட்டணிக்கான பெயர்
அனைத்தையும் குறைந்தபட்ச செயல் திட்டம் அனைத்தையும் வெளியிடப்படும். இன்னைக்கு இந்த பட்டமளிப்பு விழாக்கு வந்தவங்களுக்கு சரியான ஏற்பாடுகள் செய்யல. ஏன்னா பெற்றோர்கள் இல்ல எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ 650 பேர் அவங்களோட 2 பேர் 3 பேர் வரும் பட்சத்தில் 2000 பேர் கொள்ளல கொண்ட இவ்வளவு பேரை அங்க ஹேண்டில் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்குமான்னு நீங்க பாக்கணும். சோ அவங்களுக்கு தேவையான அளவு இங்க ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. மாணவர்களுக்கு தேவையான ஏற்பாடு செஞ்சு துரிதமாக முடிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு 2 மணிக்கு முடிய வேண்டியது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே துரிதமாக எல்லாமே முடிக்கப்பட்டுச்சு. கண்டிப்பா தேவையான ஏற்பாடுகள் குறிப்பா அவங்களுக்கு இருக்கை கூட இல்ல, குழந்தைகளை வச்சு எல்லாம்